ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சிம்பிளான சாரி தான். இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பிளெயினாக வந்து மெரூன் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் சாரியில் வர கலர்ஸ் வச்சு இதில் எப்படி பேட்ச் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்பிளான சாரிக்கும் பேட்ச் ஒர்க் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஒர்க் பார்த்தா தெரியும். ஏன்னா நார்மலான சாரியாக இருந்தாலும் நம்ம எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதனுடைய அந்த லுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து நம்ம பேக் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். எப்பவும் போல் ஷோல்டர், ஆர்ம் ஹோலு, இடுப்பு எல்லாமே நம்ம வந்து ஒரு லைனிங் கிளாத்தில் கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேன்வாஸை தான் வந்து நம்ம அடித்து திருப்ப போகிறோம். அப்போ வந்து நெக்கோட அகலம் வந்து நமக்கு 3 இன்ச்சு வேணும். ஏன்னா 2.25 யூஸ்வலாக வைப்போம். கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பும் போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் இது வந்து நமக்கு தேவையில்லை. அதனால கேன்வாஸை ஒட்டி தையல் போடும்போது அந்த 1/4 இன்ச்சு வந்து நம்ம 3 அந்த 2.25 அப்படிங்கிறத 3 இன்ச்சா நம்ம வச்சுக்கலாம். கீழேயும் வந்து அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணலாம். அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா ரொம்ப டெப்த்தாக போக போக அது அந்த ஷேப் கரெக்டாக வராது. அதனால நீங்க வந்து எப்பவும் போல ஒரு 1/2 இன்ச் மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போ அந்த நெக்குக்கு சுத்தி எவ்வளோ நம்ம எக்ஸஸா அந்த டிசைன்ஸ் வருதோ அந்த அளவுக்கு நம்ம கேன்வாஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எப்பவுமே கேன்வாஸை நீங்க கட் பண்ணி வைக்கும் போது ஒரு 14 இன்ச்சு ரோல் மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பப்போ அந்த பேட்ச் ஒர்க்குக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சரியா இருக்கும். ஏன்னா மேக்சிமம் உங்களுக்கு பேக் லென்த் வந்து 14, 13 அந்த ரேஞ்சில் தான் வரும். அதனால நீங்க எப்பவுமே ஒரு ரோல் கட் பண்ணும்போது ஒரு 14 இன்ச்சு அல்லது 14.5, 15 அந்த இதுல வந்து நீங்க கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே ரெகுலரா அதுக்கு தேவையான இதை மட்டும் நீங்க எடுத்து பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்கோடைய அங்க பிளவுஸ்ல என்ன மெஷர்மெண்ட் நம்ம மார்க் பண்ணமோ அதே மார்க்கிங் தான் நம்ம கேன்வாஸ்லயும் பண்ண போறோம். ஏன்னா இதுல வந்து நம்ம பிளவுஸ்ல வந்து நெக்கு கட் பண்ண போறது இல்ல, கேன்வாஸ்ல தான் நம்ம கட் பண்ண போறோம். அப்ப கேன்வாஸ்ல நம்ம அந்த நெக்கோட அகலத்தை நம்ம வரைஞ்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்கு வந்து நம்ம கேன்வாஸ்ல எந்த அகலம் எந்த உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்து நெக்குக்கு தேவையான டிசைன்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். என்ன ஷேப்புன்னு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதுல வந்து உங்களுக்கு ஒரு வளைவா சைட்ல கொடுத்துருக்கு. அதுல வந்து கீழேயும் உங்களுக்கு ஒரு முக்கோண ஷேப்ல நம்ம பேட்ச் பண்ணியிருக்கோம். பார்டர் இருக்கு, 2 கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிசைனை வந்து நீங்க எப்படி வரைஞ்சா நல்லா இருக்குமோ, அதாவது எல்லாமே ஈவனா வரணுங்கிறது இல்லை, எந்த ஷேப்ல வந்தா நல்லா இருக்கும். சைட்ல வர்றது 3 கர்வ் லைனும் ஈவனா வச்சுக்கோங்க. சென்டர்ல வர்றத கொஞ்சம் முன்ன பின்ன, அதாவது அந்த டிசைனை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது வந்து அழகா தெரியணும் அந்த ஷேப். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவுட்டர்ல வந்து ஒரு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதை வந்து ரவுண்ட் ஷேப்ல நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய ஒர்க் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க நார்மலா ஒரு சுடிதாருக்கு இந்த மாதிரி நெக் வைக்கும்போது எப்படி கட் பண்றீங்களோ அதே இதுல தான் நம்ம கட் பண்றோம். ஆனா அவுட்லைன் மட்டும் ஈவனா அழகா வர்ற மாதிரி நம்ம கட் பண்றோம். வெளிப்பக்கம் வர்ற அந்த ஒரு இன்ச்சு தள்ளி நம்ம போடுற மார்க்கிங் மட்டும் அழகான ஒரு ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி. ஏன்னா அடிச்சு வெளிப்பக்கம் திருப்பும் போது அன்ஈவனா இருந்தா அந்த டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டா நீட்டா வர்ற மாதிரி நீங்க அடிச்சு வெளிப்பக்கமா திருப்பிக்கோங்க. அந்த ஷேப் எல்லாம் கரெக்டா நீங்க வந்து ஒவ்வொன்றும் நீங்க இன்ச்சு கணக்கு வச்சு சென்டிமீட்டர் கணக்கு வச்சு வெட்டணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து தேவையில்லை. உங்களுக்கே தெரியும் ஒரு டிசைன்ஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங் மட்டும் அந்த மாதிரி வரைஞ்சிங்கனாவே போதும். முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். ஏன்னா அக்யூரேட்டா வச்சு அதை, ஏன்னா சிசர் கட் பண்ணும்போது முன்ன பின்ன நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுக்கு எப்படி கைப்பழக்கம் வருதோ அப்படி வெட்டினீங்கன்னா போதும். அதை வந்து ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்தெல்லாம் வெட்டினீங்கனாலும் அது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வரும். அதனால நீங்க ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங் எப்படி போடுறீங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து நெக் டிசைன்ஸ் எல்லாம் டிரா பண்ணீங்கன்னா போதும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்கோட ஷேப் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல தெரியும். ஏன்னா அடிச்சு திருப்பும் போது அந்த உள்ள இருக்க அந்த மெரூன் கட் ஆயிரும், அந்த அவுட்லைன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இப்போ அதுக்கு மேல வந்து என்னென்ன ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நான் லைன் போடுற இடத்துல ஒரு பார்டர் வைக்க போறோம். அவுட்டர்ல வந்து ஒரு முக்கோண ஷேப்ல ஒரு பீஸ் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி மடிச்சு வைக்க போறோம். அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒர்க்கும் ஈஸியா இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிராண்டாவும் தெரியும். இப்போ இதை எப்பவும் போல நம்ம பேக் போர்ஷன்ல அடிச்சு திருப்பிக்கலாம். இதுக்கு என்னென்ன கிளாத் வேணும் அப்படிங்கிறது நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 1/4 மீட்டர் கிளாத் வாங்கும் போது இது வச்சு அயன் பண்ணும்போது உங்களுக்கு அகலம் பத்தாது. அதனால நீங்க அதை ஜாயின் போட்டுக்கலாம். ஏன்னா 1/2
மீட்டர் வாங்குறது உங்களுக்கு வேஸ்ட்டு தான். அதனால என்னென்ன இது வாங்கினாலும் மேக்ஸிமம் 1/4 மீட்டர் வாங்குங்க. ரொம்ப ஹெவியான பேட்ச் ஒர்க்னா மட்டும் 1/2 மீட்டர் இருந்தால் போதும். மற்றபடி வந்து ஒரு 1/4 மீட்டர் நீங்கள் வாங்கினீங்கனாவே அதை ஜாயின் போட்டு அந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக போடுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெளியில் தெரியாத மாதிரி நம்ம ஜாயின் போட்டு அப்புறம் அயன் பண்ணி நம்ம அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து மெட்டீரியல் சேவ் பண்ணி நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த காஸ்ட் வந்து கம்மியாகும். ஏன்னா ஒரு 1/4 மீட்டரோட ரேட் வந்து உங்களுக்கு குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஃபுல்லாக வந்து நம்ம எப்பவும் போல தான் ஒரு இந்த ப்ளவுஸ் பிட்டில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எக்ஸஸாக இருக்க கிளாத்தை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எப்பவுமே சென்டர் நாச்சு வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி நெக்கோட அகலத்துக்கு 3 இன்ச்சு வச்சு அதுக்கும் நாச்சு போட்டுக்கோங்க. ஆம் ஹோல் நாச்சு, கீழே வந்து வேஸ்ட் ஃபோல்டிங் நாச்சு எல்லாமே கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நமக்கு அவுட்டரில் வந்து கிளாத் வேணும். அதனால ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதை மடித்து அயன் பண்ணாலும் சரி அல்லது ரன்னிங் ஸ்டிச் அதாவது லாங் ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கனாலும் ஓகே. இப்போ இது வந்து அயன் பண்ணுறது கேன்வாஸில் அயன் பண்ணுறது வந்து உங்களுக்கு சாண்டல் கலர் கிளாத்து, அதுலேயே எக்ஸ்ட்ராவாக பேட்ச் ஒர்க் பண்ணுறது வந்து பிளாக் கலர் கிளாத்து. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு சில்க் காட்டன், இந்த பாலி காட்டன் இந்த மாதிரியான மெட்டீரியல் தான். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து உங்களுடைய மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸையும் சரி குவாலிட்டியும் சரி நீங்கள் அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரேட்டெல்லாம் அதிகம் போட்டெல்லாம் நீங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணணும்னு இல்லை. சிம்பிளான மெட்டீரியலாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுற பேட்ச் ஒர்க்கில் அந்த நீட்னஸ் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு சென்டர் பாயிண்ட் நாச் போட்டு ஏற்கனவே நம்ம ப்ளவுஸில் போட்டிருக்க அந்த சென்டர் பாயிண்ட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நெக்கு வந்து கிராஸாக இழுத்துட்டு ஒரு பக்கமாக போயிடக்கூடாது. அதனால சென்டர் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் ஸ்கேலில் கோடு கூட போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா கோடு போட்டுட்டு இதனுடைய சென்டரும் அந்த மேலே வைக்கிற பேட்சோட சென்டரும் கரெக்டாக நேரில் வரணும். அப்போதான் வந்து நம்ம திருப்பும் போது நெக்கோட ஷேப்பு நமக்கு கரெக்டாக நடு முதுகில் வந்து அந்த சென்டர் போர்ஷன் வர்ற மாதிரி இருக்கும். அதனால நமக்கு அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக பண்ணி நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னாவே அந்த க்ரீஸ் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கும். அதுலேயே வச்சு நீங்கள் தையல் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வளைவாக நம்ம இது பண்ணியிருக்கோம். அப்புறம் 1/4 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணிட்டு சின்ன சின்னதாக சிசர் கட் போட்டுட்டு அப்புறமா நம்ம திருப்பிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றும் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் ஃபினிஷிங் நல்லாவும் இருக்கும். கரெக்டாக அந்த கேன்வாஸ் நம்ம அயன் பண்ணியிருக்கிறனால அந்த ரவுண்ட் ஷேப் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாவே அந்த சிசர் கட் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே அது வந்து திருப்பும் போது ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. லைனிங் இருக்கிற பக்கம் கரெக்டாக அந்த இதெல்லாம் ஊசியோட பேக் சைடு வச்சு கூட அந்த கர்வ் லைன் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை அயன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கோட ஷேப் வந்து உங்களுக்கு அந்த 2 பக்கமும் 3 வளைவு, கீழே வந்து 2 வளைவு. அந்த மடிப்புலேயே வந்து மேட்சிங் த்ரெட்டு போட்டு நீங்கள் நீடில் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் பிளாக் கலர் கிளாத் வந்து உங்களுக்கு அந்த முக்கோணமாக வைக்கிறதுக்காக இதை நம்ம கட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம நல்லா 4ஆக மடிக்கிறோம். ஃபஸ்ட்டு கிராஸாக ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு முக்கோணமாக ஒரு அந்த ஷேப் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வச்சு அதில் உள்ளே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே வேணும்னாலும் தையல் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்பப்போ மடிச்சும் தையல் போட்டுக்கலாம். எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லாமே ஈவனாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய ஸ்கொயரும் கட் பண்ண தேவையில்லை. அது ரொம்ப கட் பண்ணும்போது உள்ளே நிறைய கிளாத்தை வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரும். அதனால மீடியமாக ஒரு 1.5 இன்ச்சு ஸ்கொயருக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ், இது பிளாக்லேயே கிராஸ் பீஸ் நெக் பீஸ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி என்ன திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸுக்கு தையல் போட்டு நம்ம நாட் திருப்புற மாதிரி திருப்பி ப்ராப்பராக கரெக்டாக நீட்டாக வச்சு அயன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வளைவு வைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டரில் நம்ம ஏற்கனவே ஒரு லாங் தையல் போட்டிருக்கோம், அதை வந்து நம்ம பிரிச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே சாண்டல் கலர் த்ரெட்டு தான் மேலே, அந்த கேப் வந்து கரெக்டாக ஈவனாக வர்ற மாதிரி ஒவ்வொன்றா உள்ள இன்சர்ட் பண்ணி அப்படியே ரவுண்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இதுக்கும் நீங்கள் ஒவ்வொன்றும் கால்குலேஷன்லாம் போட்டுட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா ஈவனாக ஒரே மாதிரி தெரிஞ்சா போதும். ஏன்னா நீங்கள் கணக்கு போட்டெல்லாம் வச்சிங்க அப்படின்னா 1 2 முன்ன பின்ன வர்ற மாதிரி இருக்கும். அதனால எப்பவும் போல் நீங்கள் தைக்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் எல்லாம் ஆகவே தேவையில்லை. அப்படி அப்படியே மடித்து வச்சு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா போதும்.
ஏன்னா எப்படி பார்த்தீங்கனாலும் அந்த வளைவா வர்ற இடத்துல எல்லாமே கொஞ்சம் அந்த கேப் வந்து முன்ன பின்ன தான் வரும். அதனால உங்களுக்கு ஒரு லாங் இதுலருந்து பார்க்கும்போது, அது அழகா நீட்டா இருந்தா போதும். ரொம்ப மில்லிமீட்டர் கணக்குல எல்லாம் அக்யூரேட்டா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. சும்மா உங்களுக்கு அந்த ஒரு இது ரெடி பண்ணி, அந்த கேப்ப வந்து நீங்க கால்குலேஷன் பண்ணீங்கனாவே, அத சுத்தி எத்தன இது இன்ச்சஸ் வருது, எத்தன சென்டிமீட்டர் வருது அப்படின்னு நீங்க பார்த்து, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த ஸ்கொயர் பீஸ வந்து கட் பண்ணீங்கன்னா போதும். கட் பண்ற ஸ்கொயர் பீஸ் எல்லாமே ஒரே அளவா இருந்துச்சு அப்படின்னா தான், நீங்க உள்ள வைக்கிற அந்த கோன் ஷேப்புமே வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்ட்டா ஈவனா வரும். இது பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த ஒர்க் வந்து எவ்வளோ அதாவது ஒரு கிராண்டா தெரியும். உங்களுக்கு பார்க்கறக்கு சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான். ஆனா பார்க்கும்போது ரொம்ப அதாவது நம்ம என்னென்ன இத யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த வந்து டெக்கரேட் பண்றோமோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும். இப்ப இது வந்து நம்ம ஏற்கனவே அடிச்சு நாட் திருப்பி வச்சிருக்கிற ஒரு பீஸு. இது வந்து எந்த ஒரு ரவுண்ட் ஷேப்லனாலும் கூட உங்களுக்கு வந்து அது அந்த இது வந்து ரவுண்ட் பண்ணி தரும். இது வந்து கிராஸ் பீஸ் அப்படிங்கும்போது, உங்களுக்கு எந்த ஒரு ஷேப்புக்கு வேணுனாலும் அத நீங்க வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, அந்த வளைவோடைய கார்னர் வந்து எங்க எண்ட் அது முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகுதோ, அத அப்படியே ஒவ்வொன்னும் டச் ஆகுற மாதிரி அதுல வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணும்போது, அந்த ஷேப் வந்து பார்க்க அந்த வளைவு மட்டும் தனியா எடுத்து உள்ள உங்களுக்கு அட்டாச் பண்ண மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அதாவது நம்ம திடீர்னு பார்க்கும்போது, ஒரு கேன்வாஸ் வந்து அடிச்சு மேல் பக்கம் திருப்பி இருக்கோம் அப்படிங்கிறத விட, நீங்க ஒரு ரவுண்ட் ஷேப்ல உள்பக்கமா வந்து அந்த ரவுண்ட வந்து நீங்க அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் இந்த டிசைன். ரவுண்டு மட்டும் உங்களுக்கு பார்க்கும்போது கரெக்ட்டா வரணும். ஏன்னா நம்ம போடும்போது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொஞ்சம் இழுத்த மாரி ஒரு கார்னரா வர மாரி எல்லாம் இருந்தா நல்லா இருக்காது. அதனால யூ ஷேப் வந்து உங்களுக்கு அது கரெக்ட்டா வரணும். அதாவது ஒன் சைடு எப்படி இருக்கோ, ஆப்போசிட் சைடு அதே மாதிரி வரணும் அவ்வளோதான். ஏன்னா ஒன் சைடு கொஞ்சம் இறங்கியும், ஆப்போசிட் சைடு கொஞ்சம் மேலே ஏறியும் இருந்துச்சுன்னாவே அது ஷேப் மாறிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கேன்வாஸ்ல வெட்டும்போது இந்த மாதிரி பெரிய மிஸ்டேக் எல்லாம் எதுவுமே வராது. ஏன்னா கேன்வாஸ் வந்து நம்ம ஸ்டிச்சிங் அதை ஒட்டியே போடுறனால எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து அக்யூரேட்டா தான் இருக்கும். ஆப்போசிட் சைட்லயும் தையல் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம த்ரெட் பிளாக் மாத்திட்டோம். அதுக்கப்புறம் அதுல ரன்னிங் ஸ்டிச் இருக்கிறத நம்ம பிரிச்சிடலாம். நீட்டா ஒன்ஸ் அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்னதா இருக்க அந்த சுருக்கம் அந்த இது எல்லாமே உங்களுக்கு ஃபிளாட் ஆயிரும். இதுல வந்து எக்ஸ்ட்ராவா அந்த கோன் மாதிரி இருக்கிறதுல நீங்க வந்து ஒவ்வொரு பீடு வச்சீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஒரு பட்டு சாரி ஒரு பட்டு பிளவுஸுக்கு இதை நீங்க ரெடி பண்றீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு கலர் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியுமோ, அதாவது இந்த பார்டரு லேஸ் இதெல்லாமே நீங்க லேஸ்னா நம்ம நாட் வைக்கிறது வந்து வைக்கிற மாதிரியான ஒரு லேஸு அதெல்லாம் வச்சு தைச்சிங்க அப்படின்னா இந்த ஒர்க்கே பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா கிராண்டா தெரியும். அது எந்தெந்த மெட்டீரியலுக்கு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு வந்து அந்த லுக் வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட்ல வந்து எப்பவும் போல நீங்க பார்டர் அதாவது பேக் சைட்ல இருக்க அதே அளவுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் வச்சுக்கோங்க. ஸ்லீவுக்கு உங்களுக்கு பிளைனா இருந்தா பார்டர் அல்லது ஏதோ ஒரு டிசைன் இதுவே வந்து எண்ட்ல கூட இந்த மாதிரி வளைவு வைக்கலாம். அந்த கார்னர் முக்கோணமா வைக்கிறதும் வைக்கலாம். எப்படி வேணுமோ அப்படி வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எப்படி டைமிங்கு எப்படி துணி இருக்கு எந்த அளவுக்கு கிராண்டா வேணும் அப்படிங்கறத பொறுத்து தான். ஏன்னா பேக் பேட்ச் ஒர்க் பண்ணும்போது ஸ்லீவ் பண்ணால் நல்லா இருக்கும். மேக்சிமம் பேக் மட்டும் போதும் அப்படின்னு பண்றவங்க ஸ்லீவுக்கு சும்மா பார்டர் மட்டும் வச்சு விட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்ச் ஒர்க் பிளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மேல வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மல்டி ஸ்டிச் போட்டு இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்ட்ராவா டிசைனிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். பீட்ஸ் வேணும்னாலும் வாங்கி வச்சுக்கலாம். பீட்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு எண்ட்ல வச்சிருந்தா நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதே மெத்தட்ல இந்த இதுல வந்து நீங்க பீட்ஸ் வச்சீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் அழகா இருக்கும். சிம்பிளான சாரியா இருந்தாலும் சரி, கிராண்டான சாரியா இருந்தாலும் சரி, நம்ம ஓனா பண்ணி போடுகிற பேட்ச் ஒர்க் வந்து ரொம்ப நமக்கு போடும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா நம்மளாவே நம்ம ஒரு டிசைன் பண்ணி நம்ம போடுறோம் அப்படிங்கும்போது நல்லா இருக்கும். நம்ம ஒன்று ரெண்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வெளியில இருக்கவங்களுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பேட்ச் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். இது வந்து நார்மலா பேசிக் வந்து பிளவுஸ் நீங்க கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்லா தைக்கிறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ண போறது பேட்ச் ஒர்க் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டிச்சிங் மட்டும் போதும் அப்படின்ட்டு அதோட ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு த்ரெட் பைப்பிங் வைக்கிறது கூட ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா நார்மலா ஹெம்மிங் பண்ணி ஊக்கு வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற ஒர்க்கோட தான் அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்டர் கொடுக்கறது, பைப்பிங் கொடுக்கறது, பேட்ச் ஒர்க் கொடுக்கறது இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸா நினைச்சுக்குவாங்க. நார்மலா பிளவுஸ் தைக்க தெரிஞ்ச எல்லாத்துக்குமே பேட்ச் ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். அதாவது ஒரு
நார்மலா ஒரு கிராஸ் பீஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸோ வச்சு நம்ம நெக்கை கவர் பண்ணி அதை எம்மிங் பண்றதை விட இந்த மாதிரி கேன்வாஸ்ல அயன் பண்ணி அடிச்சு திருப்பி ஒரு டிசைன் பண்றது வந்து ரொம்ப என்னை கேட்டால் ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். அதனால யாரா இருந்தாலும் சரி பேட்ச் ஒர்க் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். ஒரு பிளவுஸ் வீணா போனாலும் பரவாயில்ல, அடுத்த பிளவுஸ் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஏன்னா ஒன்ஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா கண்டிப்பா அடுத்த தடவை நம்ம ஸ்டிச்சிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இதுதான் நம்ம ஏற்கனவே பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால ஆட்டோமேட்டிக்கா நீங்க ட்ரை பண்ணுங்க. எந்த ஒரு மாடல் வந்தாலும் இதுல இருக்கிற மாடல் அல்ல, நமக்கு எவ்வளவோ நெட்ல பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.